பிப்ரவரி 23ஆம் தேதி தொடங்கிய புதிய கல்வி ஆண்டில் காசா முனை முழுவதிலும் உள்ள பள்ளிகளில் 1,00,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதிந்து கொண்டுள்ளனர். நேற்று வரை 1,00,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது கல்வியை தொடங்கியதாக ஐநா நிறுவனத்தின் பேச்சாளரான ஸ்டீஃபன் டுஜாரிக் செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். இன்று வரை காசாவில் 165 பொது பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. 16 மாதங்களுக்கு பிறகு மாணவர்கள் முதல் முறையாக மீண்டும் கல்வியாண்டை தொடங்கியுள்ளனர். இஸ்ரேல் நடத்திய குண்டுவீச்சு தாக்குதலால் காசாவில் பள்ளிகளில் 85 விழுக்காடு மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பாலஸ்தீன் வெளியிட்ட புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 12,800 மாணவர்கள் மற்றும் 800 ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாக ஊழியர்கள் கொல்லப்பட்டதாக காசாவின் ஊடக அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் முதல் நடந்த போரில் 1,166 கல்வி நிலையங்கள் சேதமடைந்தன. இந்த சேதத்தின் மதிப்பு $2 பில்லியன் ஆகும். இதனிடையே ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் நிலைமை இன்னமும் மோசமாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். ஜெனின், துல்கார்ம் மற்றும் துபாஸ் ஆகிய பகுதிகளில் இஸ்ரேல் படைகளின் நடவடிக்கை தொடர்வதால் மேலும் பலர் காயம் அடைந்ததோடு சுகாதார வசதி, தண்ணீர், மின்சாரம் மற்றும் இதர சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அனைத்துலக சட்டங்கள் மதிக்கப்பட்டு பொதுமக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என ஐநாவின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் இதனை வலியுறுத்தியிருக்கிறது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.